26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். முருகர் வந்து வடநாட்டை சேர்ந்தவர், வடக்கில் இருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்டை போட அதிலிருந்து ஒரே சர்ச்சையாகவே ஓடிட்டு இருக்கு. உண்மையாக முருகர் எங்கிருந்து வந்தார்? முதலில் முருகனின் மந்திரத்தை ரெண்டே சும்மா இருக்கிறது திருக்குறள்லாம் கிடையாது, அதோட சின்னது. அரகரம், ஹரிஹரி சிவசிவ நம நம நமோ நமோ நமோத்தியாயா. இந்த மந்திரத்தை சொல்லியே கோவிட்டில் நிறைய காப்பாற்றப்பட்டிருக்கு. அது சிவ மந்திரம். இது குளோனிங் மூலயமாக நாம் இப்போ வந்திருக்கலாம் சொல்கிறீங்களா? முருகரே அதே தான். முருக கடவுளை யார் யாரெல்லாம் வணங்கணும்னு ஒன்று இருக்குது. அப்பொழுது தான் அந்த முருகர் அவங்களோட கனெக்ட் ஆவார், ஐக்கியமாவார், அந்த பவர் கூடுதலாக இருக்கும். இப்போ எல்லாமே கும்பிடலாமா? எல்லாரும் கும்பிடலாம். அதெல்லாம் முருகர் யாரும் கும்பிட்டா என்ன இருக்குது. ஆனால் இந்த சத்ரு சம்ஹார பூஜையை நீங்கள் தொடர்ந்து வீட்டில் அதை அந்த பூஜையை செய்து கொண்டு வந்தால் உங்கள் வீட்டில் கைலை மலையில தான் வந்தார். தவம் இருந்த இடம் நான் முதல்ல சொன்னேன், குமார பர்வதம். எங்கன்னா கர்நாடகாவில். வடநாடுன்னு எங்கே நீங்கள் பிரிக்கிறீங்க? எல்லா நாடும் நம்ம நாடு தாங்க. எல்லாம் நம்ம நாடு தான். தமிழ்நாடு, இந்திய நாடு எல்லாம் நம்ம நாடு. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான என் நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு மகாதன்சேகர் ராஜா ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறேன். நிச்சயமாங்க ஐயா. இப்போ நிறைய மக்களோட ஆர்வம், பக்தி, விருப்பம் இணையதளத்தில் அதிகமாக பேசு பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தால் முருகப்பெருமான் தான். இப்போ கரண்டாக இந்த முருகன் மேலே பக்தி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகரித்ததுக்கான காரணம் அப்படிங்கிறது என்னங்கய்யா? ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறம் முருகனுடைய அரசாணை தான் அதிகமாக இருக்கும். அவர் தான் ஆட்சியினுடைய அதிகாரத்தில் உள்ள வருகிறார். முதலில் முருகனின் மந்திரத்தை ரெண்டே சும்மா இருக்கிறது திருக்குறள்லாம் கிடையாது, அதோட சின்னது. அரகரம், முருகரம். அரகரம், முருகரம். முருகனுக்கு அரோகரா, அதுதான் அரகரம். அரோகரா இருக்கு இல்லையா, அதான் அரகரம். முருகரம், முருகனுக்கு அரோகரா. அரோகரா, முருகனுக்கு அரோகரா. அரகரம், முருக அரகரம். முருகரம், அரகரம், முருகரம். இதுதான் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு நாளடைவில் மருவி வந்துருச்சா? மருவில் மருவப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ அப்போது இது முருகன். இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அரகரம் அப்படின்னா என்ன, முருகரம் அப்படின்னா என்ன? அதான் அரோகரா தான் அரகரம். முருகனுக்கு அரோகரா அப்படின்றது தான் முருகரம். இந்த மந்திரம் இப்போதைக்கு சொல்லிவிட்டு அப்படியே நடுவில் இல்லை முடிக்கும் போகும்போது இந்த மந்திரத்தினுடைய பவர் முருக மந்திரம் தான். சிவமந்திரம் என்ன சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி உலகமெல்லாம் கோவிட்டில் நிறைய பேர் காப்பாற்றப்பட்டது அந்த சிவ மந்திரம் தான். ஹரிஹரி சிவசிவ நம நம நமோ நமோ நமோத்தியாயா. இந்த மந்திரத்தை சொல்லியே கோவிட்டில் நிறைய காப்பாற்றப்பட்டிருக்கு. அது சிவ மந்திரம். இது முருக மந்திரம். இது அப்புறமா பிறகு சொல்கிறேன். அவர் சிவனுடைய நெற்றிக்கண் மூலமாக உதயமானவர். அதனால் சிவனுக்கு என்ன சிவனால் உருவாக்கப்பட்டவர். அவருக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவர் அப்படியே இருக்கும். இவர் கட்டளை கீழே அவர் இருப்பார். குளோனிங் மூலயமாக நாம் இப்போ வந்திருக்கலாம் சொல்கிறீங்களா? முருகரே அதே தான். உலகத்துக்கு அவர் தான். முதல்ல சொன்ன மாதிரி கோவிட்டுக்கு அப்புறம் முருகனுடைய பவர் கூடியிருக்கு. இந்த முருகருக்கு அவர் எங்கேருந்து வந்தார், அவருடைய பவர் எங்கே விருட்சியமாச்சு? கைலை மலையிலிருந்து தான் வந்தார். அவர் தவம் இருந்த இடம் எங்கே? குமர பர்வதம், குமார பர்வதம். இந்த குமார பர்வதம் எங்கே இருக்கு? ஆமாம், குமார பர்வதம் எங்கே இருக்குது? உடுப்பி தர்மசாலா மூகாம்பிகை தர்மசாலா, அதுக்கு அருகாமையில் முருகர் கோயில். சுப்பிரமணியம் என்றாலும் முருகர் தான். கார்த்திகேயன் என்றாலும் முருகர் தான். கார்த்திகேயன் முருகர் தான். ஆனால் இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய முருகருக்கு பேர் கார்த்திகேயன். தவத்தில் இருக்கும் போகும்போது அதுதான் சுப்பிரமணியம். இந்த குமார பர்வதம் என்ற இடத்துல அந்த தர்மசாலாவுக்கு அந்த முருகருக்கு அப்படியே அது ஒரு மலை தான். அது உயரமான மலை. அந்த மலையில் தான் அவர் தவம் இருந்தவர் முருகர். தவம் இருந்து தவத்துக்கு பின்னால் அவருடைய பவர் உலக அளவில் மருகிவிட்டது. முருக கடவுளை யார் யாரெல்லாம் வணங்கணும்னு ஒன்று இருக்குது. அப்பொழுது தான் அந்த முருகர் அவங்களோட கனெக்ட் ஆவார், ஐக்கியமாவார், அந்த பவர் கூடுதலாக இருக்கும். இப்போ எல்லாமே கும்பிடலாமா? எல்லாரும் கும்பிடலாம். அதெல்லாம் முருகர் யாரும் கும்பிட்டா என்ன இருக்குது. ஆனால் வீட்டில் ஒரு ஆண்மகன் ஒரு பெண் பிள்ளை அப்படி இருக்கிறவங்க முருகரை கும்பிடணும். ஒரு வீட்டில் 2 பெண் பிள்ளை இருந்தாலும் அவர்கள் முருகருக்கு வணங்கக்கூடாது. 2 பையன் இருந்தாலும் வணங்கக்கூடாது. ஒரு பையன் ஒரு பொண்ணு, இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையன், அங்கே இருந்தால் தான் அவர் முருகரை வணங்கணும். இதுதான் அங்கே இருக்கிற விஷயம்.
அப்போ தான் முருகனுடைய கனெக்டிவிட்டி உங்களோட கனெக்ட் ஆவார். முருகனுடைய புகழை வந்துட்டு அதை திருப்புகழ். திருப்புகழ். இந்த திருப்புகழை அதான் பொதுவாக வந்து எல்லாரும் தானே பாடுவோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் பாடலாம். எல்லாரும் பாட பாட உங்களுக்கு தேவையானவங்க பாட போகிறீங்க. பாடும்போது உங்கள் பிரச்சனையும் மொத்தத்தையும் தீர்க்கக்கூடியது. ஆனால் முருக கடவுளுங்கிறவர் அவர் ஒரு போர் கடவுள். அவர் போர் குணம் கொண்டவர் இல்லை, அவர் ஒரு போர் கடவுள். இப்போ நான் ஒன்று சொன்னாலும் யாரும் அதிர்ச்சியாக இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கேட்டுக்கிறணும். அதுதான், அதுக்கு பேர் தான் கடவுள். முருகர் வணங்க வணங்க பிரச்சனையும் கொடுப்பார். ஆனால் பிரச்சனையை தீர்க்கிறவரே முருகர் தான். ஒருத்தர் பிரச்சனையோடு இருக்கிறாரு, மொத்த பிரச்சனையை தீர்த்துருவார். முருகனே வணந்து கொண்டே இருக்கிறீங்க, அப்பையும் பிரச்சனை கொடுப்பாரு. அந்த பிரச்சனையை தீர்க்கிற கடவுள் அதே முருகர் தான். இதில் உங்களுக்கு நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்கா, முருகரை நீங்கள் வணங்க துவங்கிட்டால் தொடர்ந்து முருகராகவே இருக்கணும். நீங்கள் நல்லா வந்துட்டு இருக்கிறோம், பிரச்சனை வந்துடுச்சு, அவரை கும்பிட அதனால் நான் கொஞ்சம் விலகினீங்கனாக்கா பிரச்சனைக்கு கூடி வரும். ஏன்னா திருப்பி பிரச்சனை தீர்க்கிறவரே முருகர் தான். அவர் ஒருவரால் தான் பிரச்சனை தீர்க்க முடியும், விடக்கூடாது. இது வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு முதல்ல நான் சொன்னது புரிஞ்சிருக்கும், ஒருவேளை புரியாதவங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறதுக்காக அப்படி கொஞ்சம் விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதனால் முருகர் வந்து பிரச்சனையும் கொடுப்பார், பிரச்சனையும் தீர்ப்பார். கை மட்டும் விடாமல் அவரை கெட்டியமாக நீங்கள் பிடிச்சிட்டிங்கனாக்கா தவிர வேறு எதுவும் யாராலும் முடியாதுங்கிற அளவுக்கு பவர் கொண்டு வருவார். ஓம் அவர் தானே பிரணவ மந்திரம். பிரணவ மந்திரம் வேற ஒன்றும் இல்லை. அகார உகாரம் அகாரம். சிவனுக்கு அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்தது அந்த மந்திரம் தான் ஓம். அது என்னது அகார உகாரம் அகாரங்கிறது இந்த பிரணவ மந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, வேற ஒன்றும் வெறும் ஓம் தான். ஓம்களும் மொத்தத்தையும் அடக்கிட்டார், மொத்த உலகத்தையும். சிவன் காதில் போய் சொல்லுவார் இல்லையா பிரணவ மந்திரன், இவ்வளோதான். இந்த 3 மந்திரம் தான். வேற யார்? சிவன், பிரம்மன், விஷ்ணு, அதுக்குள்ளே அடங்கி போயிடுது. அவங்க 3 பேர் தான் அந்த ஓம்ங்கிறது. 3 ஆகார உகாரமாகிறது. முருகரை பற்றி சொன்னால் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். முருகருக்குன்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் தினமும் சத்ரு சம்ஹார பூஜை, இந்த சத்ரு சம்ஹார பூஜையை நீங்கள் தொடர்ந்து வீட்டில் அதை அந்த பூஜையை செய்து கொண்டு வந்தால் உங்கள் வீட்டில், அதாவது சில பேருக்கு தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை என்னன்னு தெரியாது, அது உங்களுக்கு எங்கே போனாலும் தீரலை. இந்த பூஜையை நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே செய்யலாம். முருகன் போர் கடவுள் அப்படின்றதால இந்த சத்ரு சம்ஹார பூஜையை நம்ம செய்யலாம் அப்படின்னு. கண்டிப்பாக போர் கடவுள் தான் அவர். முருகர் ஒரு போர் கடவுள் அவர். அதனால தான் நீங்கள் அந்த ஆன்மீக வரலாற்றெல்லாம் எடுத்து பாருங்கள். சூர சம்ஹாரம் பண்ணது அவர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அவதாரத்தில் உள்ளவர். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னாக்கா அறுபடை வீடும் முருகர் தான் இருப்பார். குன்று மேலெல்லாம் இருப்பார். சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் திருச்செந்தூர் அது எங்கே சார் குன்றில் இருக்குது? அவங்க கேட்கலாம், நீங்களும் கேட்பீங்க. அது குன்று மேலே தான் இருந்துச்சு. 13ஆம் நூற்றாண்டில் அந்த குன்று நாளடைவில் அப்படியே இறங்கி கடல் உயரம் ஏறிடுச்சு. மலை இறங்கலை, கடல் உயரமாயிருச்சு. கடல் வந்து இப்போ திருச்செந்தூர் இங்கே இருக்குன்னா கடல் இங்கே இருந்து இப்படியே வந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அது கடல் குன்று மேலே தான் இருந்தது. கடல் உயர ஏற 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 கிட்ட நெருங்கிச்சு, ஈவன் ஆகி போயிடுச்சு. அதனால தான் பாருங்கள், உங்களுக்கு அடிக்கடிக்கு வந்து திருச்செந்தூரில் மட்டும் கடல் ஈஸியாக உள்ளே வாங்கிடும். ஆமாம், இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமாவாசை அன்னைக்கு வந்து கடல் உள்வாங்கிச்சு. அடிக்கடி இந்த செய்திகள்லாம் வரும். குறிப்பாக இந்த மாதிரி அமாவாசை, இந்த மாதிரி ஒரு மிக எப்படி சொல்கிறது, வெயிட்டான நாட்கள்ல ஏன் இந்த கடல் உள்வாங்க? அதுதான் சொல்ல வரேன். இப்போ பாருங்கள், கடலுங்கிறது வந்துட்டு உலகம் முழுவதும் இருக்குது. சென்னையில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. மரக்காணத்தில் அங்கே வந்து ஈசிஆர் ரோட்டில் அங்கேயும் கடல், ராமேஸ்வரம் போய்கிட்டே இருக்கும் கடல், எங்கேயுமே உள்வாங்காது. இது பெரிய ரகசியம் அதிசயம்லாம் எல்லாம் இருக்கட்டும். அதை தாண்டி உண்மை என்னன்னாக்கா 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது குன்று மேலே. குன்று இங்கே இருக்குனாக்கா கடல் இங்கே இருந்தது. இந்த குன்று இப்படியே வந்துட்டு இங்கே நின்றுச்சு. அப்போ அது ஈஸியாக டேப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கடலுடைய இது வந்துட்டு டேப்பராக இருக்கிற மாதிரி இருந்தனால ஈஸியாக உங்களுக்கு அடிக்கடிக்கு வருது. இந்த பொதுவாக சொல்வது அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு கடலினுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்கும். அதுவும் உலகம் ஃபுல்லாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமியோடைய அமாவாசை ஹெவியாக இருக்கும். அந்த அலைகளினுடைய சத்தமும் சரி, அதனுடைய வீழ்ச்சியும் சரி ஹெவியாக இருக்கும். அதனால் முருகர் வந்து இவ்வளோ விஷயம் முருகர்கிட்ட இருக்கானாக்கா இவ்வளோதானே இல்லை. இன்னைக்கு சினிமா கூட வந்துட்டு இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. கண்டிப்பாக எனக்கு ஒரு கேள்வி இருக்குயா. அதில் குறிப்பாகவே வந்து இப்போது முருகர் போர்க்கடவுள் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம பேசினோம். அதனால தான் என்னவோ தெரியல, முருகரை சுற்றி நிறைய பேர் போராடிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாமா அப்படின்னு தோணுது. இப்போ சினிமாவிலையும் அதே மாதிரி தான். முருகர் வந்து வடநாட்டை சேர்ந்தவர், வடக்கில் இருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்டை போட அதிலிருந்து ஒரே சர்ச்சையாகவே ஓடிட்டு இருக்கு. உண்மையாக முருகர் எங்கிருந்து வந்தார்? அதான் இப்போது சினிமாவில் கூட ஒரு ஜூனியர் என்டிஆரா அவர் தான் வந்துட்டு முருகர் பற்றி ஒரு படமே எடுக்க போகிறாங்க. அவர் வடநாட்டிலேருந்து வந்த மாதிரி தான் கதை வரப்போகுது. பேன் இண்டியா படம். ஆமாம், பேன் இண்டியா வரப்போகுது. அதுக்கு பதில் தான் தனுஷ் கொடுக்குறாரு தமிழ் முருகர்
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்லேயே அவர் ஒரு முருகரை பற்றி முருகராகவே தனுஷ் நடிக்க போகிறாரு. அங்கேருந்து இல்லை நாங்கள் இங்கே இருந்தாலும் இவருக்கு அதை சொல்ல போகிறாரு. நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி அதெல்லாம் சினிமாவில் சொல்லட்டும், நீங்கள் சொல்லுங்கள் எங்கேருந்து வந்தாருன்ட்டு. கைலை மலையிலேருந்து தான் வந்தார். தவம் இருந்த இடம் நான் முதல்ல சொன்னேன், குமார பர்வதம். எங்கன்னா கர்நாடகாவில் உடுப்பி, அங்கே தான் சுப்பிரமணியம் கோவில் இருக்குது. சுப்பிரமணியம் கோவிலுங்கிறது அந்த குமார பர்வதன்றது அது ஒரு மலை தான். அது சுப்பிரமணியம் அதுவும் ஒரு மலை மேலே இருக்கும், அதுக்கு மலை மேலே இருக்கும் குமார பர்வதம். அங்கே தான் அவர் தவம் இருந்தது, முருகர் தவம் இருந்தது. அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா. இப்போ இன்னொரு கேள்வியும் இருக்கு இல்லையா, முருகர் அப்படின்னு சொன்னாலே தமிழ்னு சொன்னாலே முருகர். அப்ப கைலாயமலையிலையும் தமிழ் தான் இருந்துச்சா? உலகத்திலே முதல் 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 லாங்குவேஜ் தமிழ்தான்றதானே சொல்லப்பட்டிருக்கு. செம்மொழி எதுக்கு அது கொடுத்தாங்க? அதுக்கு பண்டைய இதில் இருக்கிறதுக்கு தானே செம்மொழி வந்துட்டு விரல விட்டு என்ற அளவுக்கு தானே உலக அளவில் கொடுத்துருக்குறாங்க. அதில் தமிழ் கொடுத்துருக்காங்கல்ல. நீங்கள் தமிழ் சோடி தான் இருக்குது. என்ன அப்போல்லாம் நிறைய இது மறைக்கப்பட்டுள்ளன. ஏன்னா நம்ம நாட்டை வந்து பல ஆயிரம் ஆண்டுகள் வெள்ளைக்காரரும் பிரிட்டிஷ்காரனும் முகலாய மன்னர் இப்படி அவங்கவுங்களாம் நிறைய ஆண்டதுனால நிறைய வரலாற்று சுவடுகள் எல்லாம் காணாமல் போயிட்டுருது, அழிக்கப்பட்டன. அதனால் வந்துட்டு உலக மொழிக்கே முதல் மொழி தமிழ் மொழி தான். அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கைலை மலையிலே தமிழ் உண்டானாக்கா சில வரலாற்று கூற்று கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்படின்னாக்கா சிவன் இங்கே தமிழ்நாடா வடநாடானாக்கா சிவன் தமிழ் தான். சிவன் தமிழாக இருக்கும் பட்சத்தில் தான் வந்துட்டு முருகர் தமிழ் கடவுள்னு நம்ம சொல்ல முடியுது. ஆமாம், தென்னாடுடைய சிவனை போற்றி, எல்லாத்துக்கும் உள்ள அடக்கிட்டாங்க. அப்போ அவர் தமிழ் தானே. அதனால் பாபாஜி கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே ஒரு டவுட் வருது ஐயா. தென்னாடுடைய சிவன் அப்படின்னு சொல்லும் போது சிவனுடைய மகன் இப்படி வடநாட்டிலேருந்து வர முடியும்? வடநாடு நம்ம சொல்லலை, அவங்க சினிமாவை எடுக்க போகிறாங்க தான் சொன்னாங்க. அதுக்குள்ளே நம்ம ஆளுங்க வந்துட்டு வடநாடுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு. இப்போ ஆந்திரா தானே அவர். ஜூனியர் என்டிஆர் வந்து வடநாடுன்றது இல்லை, அவர் ஆந்திரா சவுத் ஜோன் தானே. இப்போ தென்னாடுன்னு சொன்னது சிவனே கூட தென்னாட்டு சிவனே, எந்நாட்டவருக்கு சிவனே. தென்னாடுன்றது வெறும் தமிழ்நாடு இல்லை. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் தென்னாடு. அப்படி தான் நான் நினச்சிருக்கிறேன், நான் அப்படி தான் படிச்சிருக்கிறேன். அப்படியா வேற எப்படி? அப்படிதான். அப்போ ஜூனியர் என்டிஆர் தெலுங்கு தானே. அப்போ அது தென்னாட்டுக்குள்ளே தானே வருது. அப்போ சிவனும் உள்ளே வரும்போது பின்னாடியே முருகர் தானே வர்றாரு. அதனால் அவர் தான் நடிக்கிறாரு. இல்லை இப்போ ஷாருக் கானை நடிக்கிறாரு தமிழ் கடவுள் முருகன் சொல்லிட்டு அவரை நடித்தாருனா தான் அப்போ வடநாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. இல்லை அமிதாப் பச்சன் நடித்தா தான் வரும். இல்லையே, ஜூனியர் என்டிஆர் ஆந்திரா தானே, அப்போ தென்னாட்டு தானே. அப்புறம் ரெண்டாவது நான் அதை தாண்டி ஒரு படி மேலேயே போய் சொல்லிட்டேனே. சுப்பிரமணியம் அப்படிங்கிறது வந்துட்டு கர்நாடகாவில் உடுப்பி பக்கத்தில் தர்மசாலா உடுப்பிக்கிட்டே இருக்குது. அங்கே தான் குமார பர்வதன்ட்டு ஒரு மலை. அந்த மலையில் தான் பல ஆயிரம் ஆண்டுகளாக தவம் இருந்தார் முருகர். அப்போ அது உடனே கர்நாடகான்னு சொல்லிக்கலாமா? இதில் என்ன இருக்குது? அதான் தென்னாடுன்னு உள்ளே வந்துருச்சேன். கைலை மலையிலேருந்து அவர் நேராக தவம் இருந்தது, நேராக அங்கே தான் போயிருந்தார். அதுதான் உண்மை. அப்போ தமிழ்நாட்டில் இங்கே நிறைய அறுபடை வீடுன்னு இருக்கு. அறுபடையில் முதல் வீடு வந்து திருப்பரங்குன்றம் தான். திருப்பரங்குன்றம் கூட முருகர் திடீர்னு எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இவங்க கொடுத்ததுனால தான் முருகர் முக்கியத்துவம் வர்றாருன்னு இல்லை, இவங்க கொடுக்கவே இல்லைனாலும் முருகர் தான் முக்கியத்துவம் உள்ளவர். இப்போது திருப்பரங்குன்றத்திலும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் திருப்பரங்குன்றம் முக்கியத்துவம் தான். ஏன் முக்கியம் அப்படின்னாக்கா, அறுபடை வீடு முருகருக்கு முதல் வீடு திருப்பரங்குன்றம் தான். அப்போ அதனால் இவங்க சொன்னாலும் சொல்லனாலும் திருப்பரங்குன்றம் தான் ஃபஸ்ட்டு, அது ஒன்றும் டவுட்டு கிடையாது. ஏன் இப்போது அது வந்து பேசப்பட்டதுனாக்கா, சொல்கிறது 1000 காரணம், 1000 பேர் சொல்லட்டும். நான் முதலே ஆரம்பிக்கும் போது சொன்னது, முருகனுடைய ஆட்டம் 2020 ஆரம்பித்தாச்சு. இனிமேல் நீங்கள் பேசப்பட்டு தான் ஆகணும், நீங்கள் செய்யப்பட்டு தான் ஆகணும், நீங்கள் நடத்தப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா அவருடைய பவர் கூடும் போகும்போது அது நடத்தப்பட்டு தான் ஆகணும். அதனால தான் வந்துட்டு அங்கே முருகருக்கு அவர் வந்து ஜூனியர் என்டிஆர் ஆரம்பிச்சிட்டாரு. பேன் இண்டியாவே முருகர் பற்றி தான். பதிலுக்கு இங்கே தனுஷ் நடிகர் இங்கேயும் கொடுக்குறாரு. எல்லோரும் கொடுக்க தான் போகிறாங்க, நடக்க தான் போகுது. அப்போது முருகர் வந்து தமிழ் கடவுள் விட்டுட்டு அப்போ இந்தியா ஃபுல்லாக எல்லாம் எந்த ஒன்று தான் சொல்லுங்கள். ஏங்க அவர் பொது கடவுளுங்க. அவர் சிவனே தமிழ்னு சொல்லிச்சு, பேசும்போதே எல்லாம் சொல்லிட்டோம். பின்னாடியே முருகர் வர்றாரு, தமிழ் தான். தமிழ் உலகம் ஃபுல்லாக போட்டுங்களாங்க. இந்தியா வடநாடுன்னு ஏங்க நீங்கள் பிரிக்கிறீங்க? எல்லாரும் நம்ம நாடு தாங்க, எல்லாம் நம்ம நாடு தான். தமிழ்நாடு, இந்திய நாடு எல்லாம் நம்ம நாடு தான். உலக நாட்டுக்கே முன்னோடி வழிகாட்டியே இந்திய நாடு, பாரத நாடு. அதுக்கும் வழிகாட்டியே தமிழ்நாடு. அதனால் அது உலகம் ஃபுல்லாக போனாலும் ஒன்று. உலகம் ஃபுல்லாக தான் இருக்குது. நான் கூட லண்டனுக்கு போயிருக்கிறேன். அங்கே முருகர் கோயில் இருக்குது, சவுத் டாம்டன் நினைக்கிறேன். அந்த இடத்துல போனீங்கன்னாக்கா முருகர் கோயில். இந்த திருப்பதியில் போனீங்கன்னா, பழைய திருப்பதி 40-45 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா திருப்பதி ஒத்தையடி பாதை தான் இருக்கும். மலை ஒரே மலை பக்கம் மேலே ஏறும் கீழே ஏறும். அது மாதிரி மலை மேலே கொண்டு போகிற அதே பேட்டர்னில் வச்சுருப்பாங்க. அங்கே பெரிய விசேஷம் என்னென்னு கேட்டாக்கா, 21 வெள்ளைக்காரர் கந்தசஷ்டி கவசம். அவங்களுக்கு வெறும் அந்த கந்தசஷ்டி கவசத்தை தமிழில் சொல்லுவாங்க. உச்சரிப்பு ஒரே கோரஸாக அழகா.
ஆனால் அதை தவிர தமிழில் ஒரு வார்த்தை கூட தெரியாது. நான் நேரில் போனேன், பார்த்தேன், கேட்டேன். நான் அவங்ககிட்ட பேசி பார்த்தேன். இல்லை எங்களுக்கு தமிழ் தெரியாது. அந்த பாட்டு ஆனால் பாட்டு உச்சரிப்பு சான்ஸே கிடையாது. அவ்வளோ அழகாக கோரஸாக கன்சர்ட் கவசத்தை பேசுகிறாங்க. அப்போ உலகத்தில் எப்போ போயிட்டார் முருகர். நாம் வந்து தமிழ் கடவுளும் விடக்கூடாதுன்றதுக்காக பேசுகிறோம். தமிழை தாண்டி வடநாடு போய் உலகங்குள்ளே போயிட்டார் அவர். இதுதான் உண்மை. ஸோ அதனால் இப்போ பேசப்படுறதுக்கு காரணம் 2020 எல்லோரும் பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி முருகனுடைய ஆட்டம் ஆரம்பித்தாச்சு, இன்னும் போயிட்டே தான் இருக்கும். ஆரம்பத்தை தான் கடவுளுடையது சொல்ல முடியும், முடிக்கிறது நாம் சொல்ல முடியாது, அவரது தான். அதுக்காக உங்களுக்குள்ளே பல பிரச்சனை முடிக்கணும், இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அழகாக சிம்பிளாக அரகரம் முருகரம், அரகரம் முருகரம். ஒரு காரியம் நடக்கணும், ஒரு பிரச்சனை இருக்குது, அரகரம் முருகரம், அரகரம் முருகரம், அரகரம் முருகரம், அரகரம் முருகரம் அப்படின்ட்டு தொடர்ந்தா போல் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லிவிட்டு உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். அப்படியே ஈஸியாக அந்த பிரச்சனை ஈஸியாக கரைஞ்சி போயிடும், ஈஸியாக முடிஞ்சு போயிடும், ஈஸியாக நடந்து போயிடும். சொல்லிவிட்டு போங்க, வேறு லெவலில் இருக்கும். அத்தனை பேர் சொல்லலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் முருகரை வணங்கணும் வணங்கக்கூடாதுன்னு இருக்குது, அதுதான் அங்கே முக்கியம். அவங்க மட்டும் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்படியே முருகனோடய உங்களோட கனெக்டிவிட்டியோடு இருப்பார். கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமை கண்டிப்பாக ஒரு முறை பார்த்து மட்டும் விட்டுட்டிங்கனாக்கா ஸ்கிப் பண்ணிடுவீங்க நிறைய விஷயத்த. நல்லா ஒரு 4-5 முறை போட்டு பாருங்கள். இவ்வளோ விஷயம் இன்ஃபர்மேட்டிவ்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம் 2 பேர் கான்வர்சேஷனில். கண்டிப்பாக முருகனுடைய ஆட்டம் துவங்கியாச்சு. ஸோ அதை அந்த மந்திரத்தையும் சொல்லி நீங்களும் தூங்குங்க. உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வருவதற்கு இந்த மந்திரம் ரொம்ப ஏதுவாக இருக்கும். நிறைய விஷயத்தையும் நீங்கள் இந்த உள்வாங்கி இதை நீங்கள் கடந்து செல்ல முடியாது. இந்த சப்ஜெக்டோடு நீங்கள் நடந்து தான் செல்ல முடியும். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பல விஷயங்களை நம்மலாம் கடக்கவே முடியாது. திருப்ப நம்ம அதை பார்த்தா தான் என்ன சொல்கிறோம் அப்படின்றதே புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. முருகரை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல், அதை தாண்டி முருகர் வந்து எவ்வாறான தெய்வம் என்பதை தாண்டி உலகம் முழுவதும் எப்படி முருக வழிபாடு இருக்குது அப்படின்ற பல விஷயங்கள் இந்த இடத்துல நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கோம். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா. வணக்கம்மா. கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். தங்கம் விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.